வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தவமா தற்சோதனையா? எது எதற்கு உதவுகிறது? கேள்வி. தவம் தற்சோதனைக்கு உதவுகிறதா? தற்சோதனை தவத்திற்கு உதவுகிறதா? பதில். இரண்டுமே ஒன்றுக்கொன்று உதவக்கூடியவைதான். ஒருவன் தன்னிடம் உள்ள உணர்ச்சி வயத்தை கண்டறிந்து அதற்கு காரணமாக அவன் செய்த தவறுகளை உணர்ந்து அவற்றை இனியேனும் செய்யக்கூடாது என முடிவெடுத்துக் கொள்வதும் அம்முடிவை செயல்படுத்துவதும் தான் தற்சோதனை. இத்தற்சோதனை தான் இப்போது ஆன்மீகத்தில் புதியதாக என்னால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வுளப்பயிற்சி முறைதான் மனிதனை மிருக குணத்திலிருந்து உண்மையில் காரிய அம்சத்திலிருந்து மீட்கக்கூடியது. இந்த தற்சோதனையை வெற்றியுடன் செய்து முடிப்பதற்குத்தான் தவம் உதவுகிறது. வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது போல் தவம் தரும் மன அமைதி நிலையில் தனது குறைகளை தெரிய வரும். பிறகு அதே தவம் தந்த மன உறுதியை கொண்டு அவற்றை நீக்கவும் முடியும். அதேபோல் தற்சோதனையால் தூய்மை அடைந்து விட்டால் தவம் எளிதாகவும் சிறப்பாகவும் அமைகிறது. இந்த இரண்டையும் கொண்டு மனித குல வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். வேறு வழியில்லை. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.